அன்பானவர்களே, இந்த லென்த் நாட்களில் சிந்திக்க ஒரு சிறுகதை, ஜெப வாழ்க்கை என்ற தலைப்பில். நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா என்று அன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் தன்னுடைய சீடர்களிடம் கேட்டார். அதை நாங்கள் மத்தேயு 26 அதிகாரம் 40 பார்க்கலாம். நீங்கள் நேரத்தில் கர்த்தருக்கென தசமபாகம் கொடுக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் 2 மணி நேரம் 24 நிமிடங்கள் கர்த்தருக்கென்று கொடுக்க வேண்டும். ஆனால் கர்த்தர் கேட்பதோ 1 மணி நேரமாவது ஜெபியுங்கள் என்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் 6 மணி நேரம் தொங்கினார். அந்த 6 மணி நேரமும் ஜெபித்து கொண்டே இருந்தார். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும் என்ற முதல் வார்த்தையில் ஜெபமாக சொன்னது முதல் கடைசி வார்த்தையாக, பிதாவே, உம்முடைய கைகளில் என்னுடைய ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று ஜெபித்தது வரையிலும் அந்த 6 மணி நேரமும் அவருடைய ஜெப நேரமாயிருந்தது. கல்வாரி அன்பை தியானிக்கிற உண்மையான மனுஷன் 6 மணி நேரங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆனால் என் அருமை ஆண்டவர் கர்த்தர் 1 மணி நேரமாக ஜெபிக்கூடாது என்று நம்மை பார்த்து கேட்கிறார். ஒரு நல்ல வேலையில் இருந்த ஒரு தேவனுடைய மனுஷன் முழு நேர ஊழியத்துக்கு இறங்கி வந்தபோது அவர் ஆண்டவர் தன்னை ஒப்புக் கொடுக்கிறார். ஆண்டவரே, என் வேலையில் நான் 8 மணி நேரம் அரசாங்கத்துக்கு பணி செய்தேன். இப்போது உங்கள் ஊழியத்துக்கான வருகிறபடியினால் அந்த 8 மணி நேரத்தை உங்களுடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபிக்கிற ஜெப வேலையை கொடுக்கிறேன் என்று அர்ப்பணித்தார். அப்படியே தன் வாழ்நாளும் ஒவ்வொரு நாளும் 8 மணி நேரங்கள் ஜெபிக்கிற ஜெபவீரனாய் இருந்தார். கர்த்தர் எங்களை பார்த்து கேட்கிறார், அன்பானவர்களே, 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்காமலும் தூங்காமலும் 20 மணி நேரம் விழித்திருக்கார். எங்கள் மீது கண்ணும் கருத்தும் அக்கறையும் உள்ளவராய் இருக்கிறார். நாங்களும் அவரோடு 1 நேரமாக விழித்திருக்க கூடாது. அன்பானவர்களே, சிந்திப்போம், செயல்படுவோம். தேவர் தானே உங்களை ஒவ்வொரு ஆசீர்வதிப்பார்கள்.